ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சவுதி அரேபியாவில் நம்மளோட வெஹிக்கிள், நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லைனா ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட், இல்லாட்டினா நம்மளோட ப்ரைவேட் கார், இல்லாட்டினா ஹெவி டிரான்ஸ்போர்ட், ஹெவி எக்யூப்மெண்ட், மிக்சட் ட்ரக், பம்ப் ட்ரக், இந்த மாதிரி வெஹிக்கிளை வந்து பாசிங் பண்ணணும்னா, எம்விபிஐ பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அதை பற்றி தான் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம எம்விபிஐக்கு போக முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுதான் வெப்சைட்டு. ஓகே, இதில் லாகின் கிளிக் பண்ணணும். லாகின் கிளிக் பண்ண பிறகு திருப்பி இதில் லாகின் கிளிக் பண்ணணும். நம்ம இண்டிவிஜுவல் அண்டு வெஹிக்கிள் ஓனர்ஸ். ஓகே, ஆல்ரெடி நம்மகிட்ட அக்கௌண்ட் இருக்குது, அதனால் லாகின் பண்ணுறேன். இல்லாட்டினா நீங்கள் கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு கீழே இருக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் லாகின் பண்ண பிறகு ஓடிபி வரும். ஓடிபி ரிஜிஸ்டர் பண்ண பிறகு வெரிஃபை கோடு. ஓகே, இதுதான் ஹோம் பேஜு. இதில் வந்து அப்கமிங் அப்பாயின்மெண்ட், ஏதாவது நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தால் இதில் வரும். இதேமாதிரி ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட், இதுக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணியிருந்தோம்னா அதோட அப்பாயின்மெண்ட் இங்கே நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, புக் நியூ அப்பாயின்மெண்ட்னு. அதை கிளிக் பண்ணணும். நம்ம புதுசு அப்பாயின்மெண்ட் எடுக்க போகிறோம். நம்மளோட வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷனை கையில் வச்சுக்கிறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து திருப்பி ரிசர்வேஷன் ஃபார் அனதர் வெஹிக்கிள், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து என்கொயரி மெத்தட், இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். நம்மகிட்ட இப்போ வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கனால வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் என்கொயரி, அதை கிளிக் பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட கஸ்டம் கார்டு இருந்தால் கஸ்டம் கார்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி நம்மகிட்ட இருக்கனால அதை வச்சு நம்ம இப்போ பாசிங் அப்பாயின்மெண்ட், எம்விபிஐக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்க போகிறோம் நம்ம வெஹிக்கிளுக்கு. ஓகே, நம்ம இப்போ எடுக்க போகிற வெஹிக்கிள் வந்து மிக்சட் ட்ரக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் என்கொயரி செலக்ட் பண்ண பிறகு இதில் வந்து இண்டிவிஜுவலாக கம்பெனியான்னு கேட்கும். நம்ம வெஹிக்கிள் வந்து கம்பெனி வெஹிக்கிள், அதனால் கம்பெனியை செலக்ட் பண்ணுறோம். இப்போ இண்டிவிஜுவல்னால் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கம்பெனி செலக்ட் பண்ணால் கம்பெனிக்கு ஒரு ஐடி இருக்கும். 700 ஆரம்பிக்கும். ஓகே, இல்லைனா 70 ஆரம்பிக்கும். அந்த நம்பரை இங்கே நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ஓகே, இதுதான் கமர்ஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்கும் கம்பெனியோட ஐடி, அதை கிளிக் பண்ணணும். அப்புறம் சீக்வன்ஸ் நம்பர், 8 டிஜிட் சீக்வன்ஸ் நம்பர் ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு சீக்வன்ஸ் நம்பர், அதை கிளிக் பண்ணுறோம். அதை என்ட்ரு பண்ண பிறகு வெஹிக்கிள் என்கொயரி, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிளை காமிச்சிரும். ஓகே, இங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் கரெக்டான வெஹிக்கிள் தான் நான். ஓகே, நம்பர் பிளேட்டை வச்சு இங்கே நம்பர் பிளேட் வந்துடும். இது ப்ளஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இயரு ப்ளஸ் சேசஸ் நம்பர் வந்துடும். இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஓகேனா கீழே வந்து வெஹிக்கிள் கிளாஸ், இங்கே தான் வெஹிக்கிள் டைப்பு, இந்த மாதிரி வண்டின்னு இங்கே செலக்ட் பண்ணணும். உங்களோட வண்டி, நம்ம வண்டி வந்து மிக்சட் ட்ரக், அதனால் நம்ம ஹெவி பிக்கப், அதை செலக்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செலக்ட் பண்ணிட்டோம்னா கீழே வந்து பீரியட் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதனால் உங்கள் வெஹிக்கிள் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மிக்சட் ட்ரக்னால இதை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அதில் வந்து கீழே வந்து ரீஜியன், நீங்கள் சவுதியில் எந்த ரீஜியனோ அந்த ரீஜியனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ரியாத் ரீஜியன், அதனால் நான் ரியாத் ரீஜியன் செலக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து எங்கே அப்பாயின்மெண்ட், எந்த ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகணும், எம்விபிஐ எடுக்க எந்த சென்டருக்கு போகணும். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ஷன் சைட்டு எது உங்களுக்கு நியரஸ்ட்டோ அதை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து முனிசியா தான் நம்மளுக்கு பக்கம், அதனால் ரியாத் முனிசியா செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து அவைலபிள் டேட்டுக்கு காமிக்கும். ஓகே, அதில் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க, டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, டைமு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக் பண்ணுற அப்பாயின்மெண்ட் டயத்துக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி அந்த லொக்கேஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகும்போது கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன், வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷனை கொண்டு போகணும், ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி. ஓகே, அது வந்து பெட்ரு இந்த டிரைவரோட ஆப்ஷர் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புக்கான அப்பாயின்மெண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஓகே, ஃபுல்லாக செக் பண்ணிங்க, வெரிஃபை பண்ணிங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இங்கே காமிச்சிரும். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம், பேனாங்கிற ஆப்ஷனில். அப்படி இல்லாட்டினா நீங்கள் அங்கே போய் பே பண்ணிக்கலாம். ஸ்கிப்பு பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சென்டரில் போய் பே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகிறப்ப வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரிஜினல் இல்லைனா இஸ்திமாரா வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி கண்டிப்பாக கொண்டு போயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அப்பாயின்மெண்ட் புக் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.